எங்க வாழ்க்கையில இந்த மாற்றத்தை கொடுக்கிற இந்த பலிபீடத்தின் அனுபவம் இயேசுவே எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. மன்னியும் மன்னியும் என்று அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம், பாவ நிவிர்த்தி இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானபடினாலே அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வோமாக. பலிபீடமே 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 பலிபீடமே, கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும், கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே 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 பலிபீடமே. பாவ நிவர்த்தி செய்ய பரிகார பலியான பரலோக பலிபீடமே, எங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்வதற்காக கிருபாதார பலியே கிருபாசனத்தண்டை வந்திருக்கிறோம். ரத்தம் சிந்தி எனக்காக ரத்தம் சிந்தி இலவசமான மீட்பு கொடுத்த பலிபீடம். இந்த பலிபீடத்திற்கு முன்பாக நீ வந்திருக்கிறபடினால் இரக்கம் உண்டு, கிருபை உண்டு, மீட்பு உண்டு, விடுதலை உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. மன்னிப்பை தருகிறவர் அவங்க உங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. You have to search your heart in the presence of God, in front of God, in the Holy Spirit. He has helped to Riva Shagalama Ragadanama get the deliverance. Urava Shakti Nimiyankarava. பலிபீடமே பலிபீடமே ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்கும்போது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்பதுதான் வாக்குத்தத்தம். அதற்கு செய்ய வேண்டியது என்ன? மனம் பொருந்துங்கள், செவி கொடுங்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அதோடு இணைந்த சில முக்கியமான காரியங்கள். இதுல தேவ பிள்ளைகள் கவனம் செலுத்தும் போது நாம் இந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். 1 16ஆம் வசனத்திலே உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். சுத்திகரிப்புல கவனம் செலுத்தணும். பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி, அகற்றப்பட வேண்டியவைகள்ல கவனம் செலுத்தணும். அகற்ற வேண்டியவைகளை அகற்றணும். தீமை செய்தலை விட்டு விடுங்கள். பிராக்டிக்கலா பழக்க வழக்கத்துல தீமை வந்துடும். சில ஆட்கள் பேசினாலே குறை பேசிக்கிட்டே இருப்பான், அவங்களுக்கே தெரியாது. அது தலைமுறையா வந்திருக்கும். சிலர் கேலி பண்ணியே பேசியிருப்பாங்க, பரியாசம் பண்ணியே பேசியிருப்பாங்க. இதெல்லாம் இந்த தீமை செய்யறதை விட்டு விடுங்கள். ஒருத்தருக்கும் நம்ம இடரெல்லாம் இருக்கக்கூடாது. இடரெல்லாம் இருந்தா கழுத்துல கல்லை கட்டி கடலுக்குள்ள போடணும்னு பைபிள் சொல்லியிருக்கு. இடரெல்லாம் இருக்கக்கூடாது. நன்மை செய்ய படியுங்கள். இப்ப நீங்க நல்லதை செய்ய படிங்க. இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இந்த பழக்கத்துக்கு வாங்க. ஒடுக்கப்பட்டவங்க மேல ஒரு கரிசனை வைக்கணும். வாழ்க்கையில அங்கங்க ஆட்கள் கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க, நீங்க அவங்களோட போய் கொஞ்சம் அக்கறை காமிக்கணும். அப்படிப்பட்டவங்க மேல ஒரு கன்சர்ன் இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு உங்களுக்கு மேல பிரியம் வரும். திக்கற்ற பிள்ளைகள் தவிக்கிறாங்க பாருங்க,
விதவைகளின் வழக்கை விசாரிங்கள். அவங்களுடைய பெயின்னா என்ன? அப்படியே எனக்கு ஏதோ என் கதை நடந்தா போதுன்னு நினைக்காதீங்க. அடுத்தவங்க மேல அக்கறையா இருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும். அந்த வருத்தத்தை நீங்க சேர்ந்து சுமக்கணும். பலர் பல வருத்தங்கள்ல வருவாங்க. அதை தான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் இளைப்பாறுதலை தருகிறேன். அதே போலதான் நம்ம எல்லாம் இருக்கணும். சுற்றிலும் ஜனங்கள் வருத்தத்தோடு இருப்பார்கள். அவர்களுக்கு கிறிஸ்துவின் இளைப்பாறுதலை நாம் அவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆமென். கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. இதெல்லாம் செய்தா நீங்க தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இன்னும் வேற ஒரு வார்த்தையா சொன்னா, இந்த தேசத்துல நீங்க நல்லா இருப்பீங்க. தேசத்துல யாரை நல்லா வைக்கலான்னு கர்த்தர் நினைக்கும் போது இந்த மாதிரி ஆட்களை நன்றாக வைக்க போகிறார். ஹல்லேலூயா. சபையில கற்றுக் கொடுக்கிற இந்த மாதிரி வளர்ற ஆட்கள் அடுத்த சில காலங்கள்ல நன்றாக வருவதை நாம் பார்ப்போம். ஒரு கூட்டம் தங்களை மட்டும்தான் கவலைப்படும். தங்களுக்கு இருக்கிற 1 or 2 பிள்ளைகள் இருக்கும், அதுவே அவங்களுக்கு பெரிய வேர்ல்டு ரெக்கார்டு. அப்படி அல்ல, அது ஒரு பக்கம் வளரும். ஸ்தோத்திரம். நீங்க வெளிச்சமா இருக்கணும், நீங்க உப்பா இருக்கணும், நீங்க இந்த காலத்துக்கு உதவியா இருக்கணும். அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிற தாளந்துகள் பயன்படணும். அது புதைத்து வைக்கப்பட்டால் அது கையும் காலும் கட்டி உபாதிக்கிறவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய நபராம் ஆண்டவர் பார்க்கிறார். நம்மகிட்ட இருக்கிற அபிஷேகம் பயன்பட வேண்டும். நம்மகிட்ட இருக்கிற அழைப்புல ஓட வேண்டும். நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன? எதற்காக அழைத்தார், அதில் எதற்காக தெரிந்து கொண்டார், அந்த ஓட்டத்தில் ஓடணும். அத்தி மரமா வைத்து கனி எதிர்பார்த்தால் கனி கொடுக்க வேண்டும். நம்மில் கனியை எதிர்பார்ப்பார். மரம் எப்படி இருக்குது, இலை கிளை செடி எல்லாம் பார்க்க மாட்டார், கனி இருக்குதான்னு பார்ப்பார். கனியா இருந்துச்சு, கனி இருந்தால் அவர் மகிழ்வார். நீங்கள் கனி கொடுக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஜனங்களை தேடி போகணும். பாவிகள் துன்மார்க்கனா தான் இருப்பாங்க, அவங்கள தேடி போகணும். இயேசு பாவிகளின் சிநேகிதராக இருந்தார். அதனால எந்த பாவத்தையும் மன்னிக்கிறவராக இருக்கிறதுனால அவர்களோடு நம்ம பாவிகளோடு நட்பு வைக்கணும், பாவத்தை வெறுக்கணும். இந்த அனுபவத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. பாவிகளோட ஒரு நட்பும் பாவத்தின் மேல் வெறுப்பையும் கர்த்தர் தருவாராக. எல்லாரும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அந்த கிருபையை தருவீராக. அவங்களாம் சரியில்லைன்னு ஒதுக்கிடக்கூடாது. ஆண்டவர் அவங்கள ரட்சித்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. இந்த நாளிலே செய்தியின் தலைப்பு மனம் திரும்புதலின் ஆசீர்வாதங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ரைட்டு தான். மனம் திரும்பும் போது வருகிற ஆசீர்வாதம். நம்ம மனது கர்த்தர் பக்கம் திரும்பணும். ஸ்தோத்திரம். ஏசாயா 19:22 வாசிக்கும் போது, கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார், அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். கர்த்தர் எகிப்தை ட்ரீட் பண்ற விதத்தை பாருங்க. அவர்களை வாதையினால் அடிப்பாராம். கர்த்தர் அடிக்கிறதுனா என்ன? பல அடி இருக்குது. இப்போ அதை போய் சொல்லலை, அதனால தாட்டு சொன்னா தான் நல்லா இருக்கும். ஒருத்தன் போய் நான் உதவ போறேன், ஒரு பிரதிஷ்டை கிடையாது, ஒரு ஜெபம் கிடையாது, ஒரு உபவாச ஜெபத்துக்கு வரல. இவருக்கு நான் உடன்படிக்கை பட்டியை காப்பாற்ற போறேன். ஏய், யாரையா எதை காப்பாத்துறது? ஒன்னை காப்பாத்துறதே கர்த்தர். சில நம்ம ஓவர் ஆயிடுறது, நான் போய் காப்பாற்ற போறேன். அதுக்கு ஆசாரிய அபிஷேகம் இருக்கு, ஆசாரி ஊழியம் செய்ய வேண்டும், ஆசாரி ஊழியம் செய்கிற அந்நியன் கொல்லப்பட வேண்டும். இதெல்லாம் தெரியாம, பிரமாணம் தெரியாம நான் வரப்போறேன்னு சொல்ல. ஸ்தோத்திரம். அங்க காப்பாத்த போய் பக்கத்துல ஒரு தூதன் டப்புன்னு அடிச்சு அடியில புழு புழுத்து செத்தான்னா பாருங்க. செத்து புழு புழுத்தான்னு இல்லை, சாகும் போதே புழு புழுத்து தான் செத்து இருக்கிறான். கர்த்தர் எகிப்தை எப்படி அடித்தார் பாருங்க. வாதையை கொடுத்துட்டார். வாதை வந்த உடனே செக் பண்ணணும். ஆண்டவரே அடிச்சிட்டீரா அப்படின்னு. எனக்காக அடிக்கப்பட்ட கண்மலை, ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பான்னு சொன்ன உடனே இந்த அடி அங்கே போய் அங்கே உள்ள ஹீலிங் உங்களுக்குள்ள வந்துடும். ஹல்லேலூயா. உணர்வடையணும். சின்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் தண்டிச்சாரான்னு முதல் செக்கப் அதை தான் பார்க்கணும். ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக, எதுவும் கோபப்பட்டீரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்புறம் அடித்த உடனே நோக்கம் என்ன பாருங்க, காலி பண்ணுற நோக்கம் அல்ல. அடித்தாலும் அணைக்கின்றவர், காயப்படுத்தினாலும் காயம் கட்டுகிறவர்.
ஏன் காயப்படுத்துறாரு? சொன்னாரு கேட்கல, சிட்சித்தாரு கேட்கல. இன்னொரு இடத்துல இருக்கு, கொள்ளைக்காரர்கள் கையில ஒப்பு கொடுத்துட்டாராம். சாலமோனுக்கு ஒரு எதிரியை எழுப்பினாராம். சாலமோனை ஆண்டவர் ரொம்ப நல்லா ஆசீர்வதிச்சு தகப்பன் ஸ்தானத்துல உயர்த்தி எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் அவன் தேவனை விட்டுட்டான். ஒரு எதிரியை எழுப்பினாராம். எதிரியை எழுப்பினோட நீங்க அவன்கிட்ட போய் சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? எழுப்புனது யாரு? கர்த்தர். அந்த எதிரியை ஜெயிக்கணும்னா எங்க வரணும்? கர்த்தர்ட்ட வந்து. அவன்கிட்ட போய் அவனை கண்டுக்க வேண்டாம். ஆண்டவரே இறங்குமையா, மனம் இறங்குமையா. அப்படியே ஆண்டவர்கிட்ட இறக்கம் கேட்டிங்கன்னா எதிரி போயிடுவான், இல்லைன்னா நண்பனா மாறிடுவான். அவனே சொல்லுவான், உங்க ஆண்டவர் தான் வர சொன்னார்ப்பா. அல்லேலூயா. பைபிள் மேத்தமேட்டிக்ஸ் தெரியணும். எல்லாரும் எதிரியாவே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. உன்னை என்ன பண்ணுவோம் பாரு, உன்னை என்ன பண்ணு, இவ்வளோதான் அவனுக்கு வைப்ரேட்டு தான் ஆக முடியும். என்ன பண்ணுவேன்? உன்னால் என்ன தான் பண்ண முடியும்? ஸ்தோத்திரம். இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே எதிரியை எழுப்பிட்டீங்கப்பா, நாங்கள் பாவம் செய்தோம். அதான் தானியேல் சொல்றார், நாங்கள் பாவம் செய்தோம், எங்கள் பிதாக்கள் உம்முடைய கட்டளைகளை மீறி நடந்தார்கள். இறங்குங்கப்பான்னொன்னே 70 வருஷ சிறையிருப்பை மாத்தினாரே. நீ தாழ்த்திட்டா கர்த்தர் இறங்கிடுவார். அந்த கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன நடக்குது? ஆண்டவர் அவர்கள் மனம் திரும்புவார்கள். அடிக்கும் போது என்ன நடக்குது? அடி வாங்காமலே மனம் திரும்பினா நல்லது. அடி உதவுற மாதிரி உலகத்தில் அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க, அடி உதவுற மாதிரி. இது ஆண்டவரும் சில நேரம் இந்த மெத்தடை பார்க்குறார். அடி கொடுத்த உடனே அப்பா 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 சோத்திரப்பா சோத்திரப்பா சோத்திரப்பா. பழைய காலங்கள்லாம் பாஸ்டர்ஸ் குச்சி வச்சிருப்பாங்க. சில பாஸ்டர்ஸ்லாம் வந்து டம்முன்னு கொட்டுவாங்க, சோத்திர ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே. தலைக்கு எண்ணெய் போல உள்ளதான். நீதிமான் தலையில என்ன செய்யணுமா? கொட்டணும். ஸ்தோத்திரம். கொட்டி தலை வீங்குதோ இல்லையோ மூஞ்சி வீங்கிறோம். என்னைய கொட்டிட்டார், என்னைய திட்டார். ஆட, இதுதான் சத்திய மார்க்கம், இதுதான் ஆவிக்குரிய ஒரிஜினல். அல்லேலூயா. உங்களை ப்ளீஸ் பண்ணுறதல்ல, தேவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதில் கவனம் செலுத்தணும். தேவனை பிரியப்படுத்தி வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. இதனால எகிப்துக்கு என்ன லாபம்? அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு குணமாக்குவார். மனம் திரும்பினா குணமாக்கிடுவார். நீங்கள் உங்கள் பிரச்சனை வியாதிக்கெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டாம், நீங்கள் மனம் திரும்புங்க, கீழாயிருவீங்க. இயேசுவின் நாமத்தில் எங்களுக்குள்ள இந்த குணமளிக்கும் வல்லமை வரும்படி ஒரு மனம் திரும்புதல், ஒரு புதிய சிந்தை, ஒரு புதிய ஆவி, ஒரு புதிய பலன் எங்களுக்குள் வருவதாக. ஆமென். எசேக்கியேல் 18:32 வாசிக்கும் போது, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமா, சாகிற உடைய சாவை நான் விரும்பவில்லை, மனம் திரும்பி பிழைக்கணும்னு விரும்புறார். மனம் திரும்பிட்டா போதும், பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிழைக்கிறதற்கு மனம் திரும்பினா பிழைப்போமா? நமக்குள்ள நிறைய மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு இப்படித்தான் நினைக்கக்கூடாது. எப்படிப்பா நான் இருக்கணும்னு கேட்கணும். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? உங்க வார்த்தை இதோ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இன்னைக்கு உங்க லைஃப் அப்படி மாத்துங்க. நான் சொல்றபடி கர்த்தர் இன்னும் செய்யவே இல்லை, அது பைபிளே கிடையாது. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? இதோ அடியேன் கேட்கிறேன். மனம் திரும்பி பிழைக்கிறதுக்கு கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். என்னெல்லாம் நான் மனம் திரும்பணும். இயேசு சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. அப்படின்னா என்ன? ஹெவன் இஸ் நியர். உங்க பிளஸ்ஸிங் பக்கத்தில் இருக்குது. பரலோக ராஜ்யம்னா அது எங்கோ தூரமா இருக்கிற மாதிரி இருக்குது, அது பக்கத்தில் இருக்க மாதிரி சொல்றதுனுடைய அர்த்தம் என்ன? உன் மன்னிப்பு பக்கத்தில் இருக்குது, உன் விடுதலை பக்கத்தில் இருக்குது, உனக்கு வேண்டிய வேலை வாய்ப்பு பக்கத்தில் இருக்குது, உனக்கு வேண்டிய ஏற்ற துணை பக்கத்தில் இருக்குது, உனக்கு வேண்டிய ஏற்ற மணவாளன் பக்கத்தில் இருக்கு. நல்ல மாப்பிள்ளை கர்த்தர் பக்கத்தில் வச்சிருக்காரு. ஓ, இப்படி யாரும் சொல்லலையே. அது நீ கர்த்தரோட வர வரதான் புரியும். நீ உனக்கு வேண்டிய வேலை வாய்ப்பு, உனக்கு வேண்டிய நன்மைகள், உனக்கு வேண்டிய விடுதலை, உனக்கு வேண்டிய தெய்வீக சுகம் பரலோக ராஜ்யம் பக்கத்தில் இருக்குது. பரலோக ராஜ்யம் உனக்கு கை கொடுத்து உதவி செய்ய ரெடியா இருக்குது. கர்த்தர் உனக்கு அனுசாரியா இருக்கிறார்.
ஜஸ்ட் நீ ரிப்பன் பண்ணிட்டா போதும், மனம் திரும்பிட்டா போதும். என் ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளை தான், நீங்கள் என்ன நடத்துங்க. நீங்கள் அவருக்கு பட்டியல் போடாதீங்க, லிஸ்ட்டு போடாதீங்க. நீர் என்ன படைச்சீர். நம்மளை படைக்கும் போது என் கண் இப்படி இருக்கணும், என் மூக்கு சப்பையாக இருக்கணும், இல்லை நீளமாக இருக்கணும், ஏதாவது சொன்னோமா? சொல்லுங்கள். காது இப்படி இருக்கணும், ஏதாவது சொன்னோமா? அவர் நம்மளை படைச்சிருக்கார். அதே போல் நம்ம லைஃப்பில் எல்லாமே அவர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். அதுக்கு ஜஸ்ட் உங்களை ஒப்பு கொடுத்துட்டா போதும், எல்லாம் அவர் நேர்த்தியாக செய்வார், செய்கிறார், செய்திருக்கிறார். ஆமென். பிழைக்கிறதற்கு மனம் திரும்பு. மத்தேயு 3:2 தான் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறங்கிற வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். லூக்கா 15:7 மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணுவோமே, தூதர்கள்லாம் சேர்ந்து இயேசு அந்த பக்கம் நடந்து வர, ஒரு தூதன் கிட்டார் வாசிக்க, இன்னொரு தூதன் கீபோர்டு வாசிக்க, இன்னொரு தூதன், கற்பனை தான் இது, இன்னொரு தூதன் கிண்ணறங்கள் சுரமண்டலங்கள் எல்லாம் வாசித்து அப்படியே அவங்கெல்லாம் பாடி துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பரலோகம் சந்தோஷப்படுது. யாராவது பின்வாங்கி போயிட்டா அந்த கீபோர்டு அங்கே கீழே வச்சாச்சு, கிண்ணறம் கீழே வச்சாச்சு, சுரமண்டலம் கீழே வச்சாச்சு, பரமண்டலம் அப்படி இருக்குது. நீங்களும் நானும் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்கள். ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் எங்கு தானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்போ அந்த பரலோகத்தை சந்தோஷப்படுத்தணும். நீங்க ஊழியத்துக்கு போனீங்கனாலே பரலோகம் சந்தோஷப்படும். பரலோகத்தை சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது செய்யணும். பரலோகம் சந்தோஷப்படனா என்ன செய்யணும் எழுதி வச்சிருக்கிறார். அதனால அது சந்தோஷப்படுறத கவனம் செலுத்துங்க. மனம் திரும்பும் போது அது நடக்குது. அடுத்தது மனம் திரும்புவதின் ஆசீர்வாதங்கள் என்ன? அப்போஸ்தலர் 26:20 அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். பார்ட் பில அதுல என்ன பாயிண்ட் வருதுன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகள் செய்ய வேண்டும். நம்ம செயல்கள் என்னவா மாறணும்? மனம் திரும்பினதுக்குரிய கிரியை வேணும். ஒரு கனி மரம் நல்லதா கெட்டதா கனிகளால் அறிவீர்கள். நம்ம கிரியைகள் ரொம்ப முக்கியம். நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம். உங்களை என்ன எதற்கு செய்து வைத்திருக்கிறார் என்றால் நற்கிரியைகளை செய்வதற்கு. ஹல்லேலூயா. பசியா இருந்தால் ஆகாரம் கொடுங்க, தாகமாக இருந்தால் தண்ணீர் கொடுங்க, சிறையில் உள்ளவங்களை போய் பாருங்க, ஆஸ்பத்திரியில் உள்ளவங்களை போய் பாருங்க, போய் சந்திப்போம். ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. அந்த நல்ல சமாரியனா மாறணும். ஒரு ஆசாரியன் வந்தான், கண்டு விலகி போனான். ஒரு லேவியன் வந்தான், அவனும் பக்கமாக போயிட்டான். ஆனால் சமாரியன் வந்தான். இந்த காலத்தில் தேவன் சபையை எப்படி எதிர்பார்க்கிறார்? நம்ம எப்படி எதிர்பார்க்கிறார்? அவன் நின்று வாகனத்தை நிறுத்தி அந்த விழுந்து கிடக்கிற கல்லனை பார்த்து அவனுக்கு அப்பம், அவனுக்கு திராட்சை ரசம், அவன் காயங்கள் எல்லாம் திராட்சை ரசத்தை ஊத்துறார். நம்மால்னா உங்க குடிச்சிடக்கூடாது. இந்த திராட்சை ரசத்தை அவனுக்கு கொடுக்கணும். அப்பமும் திராட்சை ரசம் இருக்குல்ல, இதெல்லாம் கிறிஸ்துவின் ஜீவன் அங்கே போகணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாமே கதவை போட்டு எல்லாம் சாப்பிட கடவோம் அப்படி கிடையாது. இந்த அப்பமும் திராட்சை ரசமும் அங்கே போகணும். மற்றவங்க ரட்சிக்கப்படணும். எண்ணெயை ஊத்துகிறான், சுய வாகனத்தில் ஏற்றி வைக்கிறான். அவனை அப்படியே கொண்டு போய் சத்திரத்தில் கொண்டு வந்து விட்டுருக்கிறார். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மணி பர்ஸை திறக்கிறார், 2 காசு கொடுக்குறார். கொடுத்துட்டு சொல்கிறாரு, எப்படியாவது 1.5 காசுக்குள்ளே செலவு பண்ணி வச்சுக்க அப்படின்லாம் சொல்லலை. செலவு பண்ணுப்பா, மீதி எக்ஸ்ட்ரா செலவு பண்ணா போயிட்டு திரும்ப வருவேன், வரும்போது கொடுப்பேன். எத்தனை அடுக்கு ஆசீர்வாதம் பாருங்க. அல்லேலூயா. இறக்கப்பட்டதே ஒரு பிளஸ்ஸிங்கு. இறங்கி வந்து ஹெல்ப் பண்ண, டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு பிளஸ்ஸிங்கு. தனக்கென்று வைத்திருந்த அப்பந்தராட்சரசத்தை கொடுத்தது அடுத்த ஆசீர்வாதம். வாகனத்தில் ஏற்றி கொண்டு போனது அதுக்கு அடுத்த ஆசீர்வாதம். சத்திரத்தை கொண்டு ஸ்தோத்திரம் சரியான இடத்துல கொண்டு செட்டில் பண்ணது, அப்புறம் மணி ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் போயிட்டு வரும்போது எக்ஸ்ட்ரா செலவு பண்ணது கூட தருவேன்.
இதுதான் தேவனுடைய மனது. இன்னைக்கு அந்த மனதை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லாரும் கேளுங்க, ஏசப்பா எங்க மைண்டு விரிவாக்கம் அடைவதாக, எங்க மனதில் இருக்கிற குறுகின நிலைமைகள் எல்லாம் மாறி எக்ஸ்டன் ஆவதாக, எங்க சிந்தைகள் மாறுவதாக. 2 கொரிந்தியர் 3:16 வாசிக்கும் போது, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். முக்காடு எடுபட்டு போகும். இது அப்படியே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்குது. அவங்க இன்னைக்கு வரைக்கும் இயேசுவை மேசியாவா ஏற்றுக்கொள்ளல, அவரை விசுவாசிக்கல. அவர்கள் கர்த்தரிடத்துல மனம் திரும்பும் போது அந்த முக்காடு நீங்கும். ஆமென். ஏன் அப்படி ஆயிப்போச்சு? அவங்க வாயால கெட்டு போனவர்கள் இஸ்ரவேலர்கள். இந்த இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் சந்ததியின் மேலும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா? இன்னைக்கு வரைக்கும் சண்டை போட்டு கிடக்க வேண்டியதாகி போச்சு. இரத்த பழி. உடனே ஆண்டவரே முக்காடு போட்டு வச்சுட்டார். இன்னைக்கு நீ சொல்லி பார்த்து கேட்கல, உன் மேல ஒரு முக்காடு இருக்கு. ஞானஸ்நானம் எடுன்னு சொல்லியாச்சு, நீ எடுக்கல, முக்காடு போட்டு வச்சிருக்கார். வேற பாஷையில் சொல்ல போனா மூடிட்டார். சில அக்யூஸ்ட் வந்தா என்ன செஞ்சிருவாங்க சொல்லுங்க? முகத்தை நாம, ஏன்னா அக்யூஸ்ட் பயங்கரமான அக்யூஸ்ட், தீவிரவாதி, உடனே முகத்தை மூடிடுவாங்க. இந்த மாதிரி கர்த்தர் சில முக்காடை போட்டு வச்சிருக்காரு. சொல்லி பார்த்தாரு, திட்டி பார்த்தாரு, சிட்சித்து பார்த்தாரு, கேட்கல, முக்காடு போட்டு வச்சிருக்காரு. இன்னைக்கு முக்காடுக்குள்ள நீ இருக்கிற, நீ உள்ள மனம் திரும்பிட்டா இன்னைக்கு அந்த திரை மாறிடும். அதான் ஒரு கல்யாணத்திலே முக்கியமான சம்பவம். இப்பொழுது இந்த கணவன் இந்த மனைவி வாழ்வில் இருந்தாலும் எல்லாம் முடிஞ்சு ஃபார்வர்ட் பண்ணி இப்பொழுது மணமகன் அந்த முக்காடை நீக்குவார். அப்பந்தான் உலகத்துக்கு அந்த மணவாட்டியை காமிக்கிறார். இன்னைக்கு உங்க மேல ஆசீர்வாதத்தை பெற முடியாம சில முக்காடு இருக்குது. நீ மனம் திரும்பினா அந்த முக்காடு நீங்கும். நீ ஆசீர்வாதத்தை காண போகிறாய். இல்லைன்னா அப்படியே இருக்க வேண்டியதான். இன்னைக்கு மனம் திரும்புகிறவங்களுக்கு முக்காடுகள் நீங்குகிறது. சில நன்மைகளை நீ பார்க்க போகிறாய், சில ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிறாய், உன் சுகவாழ்வு துளிர்க்க போகிறது. முக்காடு எடுபட வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பின வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தருவாராம். நியாயப்படுத்தாதே, ஒப்புக்கொள், அறிக்கை பண்ணு, விட்டு விடு. கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து வெளியே வந்துரு. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7:9, 7:10 வாசிக்கும் போது, தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. இதுல பவுல் என்ன சொல்லுகிறார்? நான் இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் எங்களால நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. பவுலின் சந்தோஷம், பாஸ்டரின் சந்தோஷம் என்னன்னா, உங்களை நல்லா துக்கப்படுத்தி அனுப்பணும். எப்படி அனுப்பணும் சொல்லுங்க சத்தமா? துக்கப்பட்டு போகணும். வெக்கப்பட மாட்டீங்க, துக்கப்படுவீங்க. இந்த துக்கம் அப்படியே துக்கம், நான் மாறலையே, நான் இப்படி இருக்கனே அப்படின்னு உடஞ்சி போகும்போது 10ஆம் வசனத்துக்கு வரும்போது வருது பாருங்க, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. உலக துக்கம், லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குது. நீங்க உலக துக்கத்துல போனா செத்து போயிருவீங்க, தெய்வீக துக்கத்துல வந்தா ரட்சிக்கப்படுவீர்கள். தெய்வீக துக்கம் நமக்குள்ள வரணும், தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்குள்ள வரணும். ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ எச்சரிக்கையா சில வசனங்களை வேகமா சொல்றேன். எபிரேயர் 6:16 சொல்லப்பட்டிருக்கு, மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடினால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். தேவனை மறுதலிச்சு போயிட்டா அவனை ரினிவல் பண்ண முடியாதான். இயேசுவை மறுதலிச்சு ரத்தத்தை மறுதலிச்சுட்டானா, அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். வெளிப்படுத்தல் 2:16 அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவனோட யுத்தம் பண்ணுவேன். நேரடி களத்துல சண்டைக்கு இறங்கிடுவார் ஆண்டவர். மனம் திரும்பலன்னா கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாரு? யுத்தம், வார் ஸ்டார்ட் ஆயிரும். யுத்தம் ஸ்டார்ட் ஆகணுமா, மனம் திரும்ப போறோமா? அடுத்து சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படுத்தல் 2:21-22 சொல்லப்பட்டிருக்கு,
அவளுக்கு மனம் திரும்ப தவணை கொடுத்தேன். ஹலோ, இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்லயாவது மனம் திரும்புங்கிறார். 10 சிகரெட் குடிக்கிறவன் குடி, அடுத்த வாரம் 8ஆ மாத்து, அதுக்கு அடுத்த வாரம் 6ஆ மாத்து, அதுக்கு அடுத்த வாரம் 4ஆ மாத்தி, 2ஆ மாத்தி, 0ஆ மாத்தி மனம் திரும்பு. மனம் திரும்பல, அவளுக்கு தவணை கொடுத்தேன், ஆனா திருந்தல. அடுத்த வசனத்துல வருது, அவளை பெட்ரெட் ஆக்கிடுவேங்கிறார். அவள் மனம் திரும்பாதனால அவளை உபத்திரவத்தில் தள்ளிடுவேங்கிறார். பார்த்தீங்களா, தேவன்ட்ட என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு தெரியுதுல்ல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மனம் திரும்பி வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வெளிப்படுத்தல் 3:19, நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். எப்பா இதெல்லாம் சொல்றேன்னா சங்கடம் கிடையாது, உன் மேல நான் அன்பு வச்சிருக்கிறதுனால தான் நான் உன்னை கடிந்து கொள்கிறேன், சிட்சிக்கிறேன், மனம் திரும்பு. பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபை ஆசீர்வாதங்களை ஒருவரை இழந்து விடக்கூடாது. ஆசீர்வாதங்களையும் சொல்லியிருக்கிறீங்க, எச்சரிப்பும் சொல்லியிருக்கீங்க, விழிப்புணர்வும் கொடுத்திருக்கிறீங்க. இதை புரிந்து வாழ உதவி செய்வீரா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center, Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.